நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாநகராட்சி 25வது வார்டு நாராயணபிள்ளை சந்து, பெரிய தம்பியா பிள்ளை சந்து, அரிசிக்காரர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பல நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யாத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அங்கு விலாஸ் இறக்கம் நால்ரோடு பகுதியில் பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் நேற்று நடந்தது. காலை உணவு திட்டத்தால் மாணவர்களின் பள்ளி வருகை உயர்ந்துள்ளது. மகளிர் உரிமை தொகை வழியாக பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகமாகி வருகிறது. விதி வளத்தை பெருக்கும் ஆலோசனைகளுக்கு சொல்லுங்கள், காலதாமதம் என்று அனைத்து பயன்களும் மக்களை சென்றடைய எளிதான நிர்வாக சீர்திருத்தங்களை சொல்லுங்கள் என மாநில திட்டக்குழுவிற்கு முதல்வர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு பசிபிக் தீவு நாடுகளான பிஜி, நியூசிலாந்து, தீமோர் லிஸ்டே ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக சென்றுள்ளார். நம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிஜி நாட்டின் கம்பானியின் ஆப் தி ஆர்டர் என்ற உயரிய விருது வழங்கி அந்நாட்டு அரசு கௌரவித்துள்ளது. கோவை மாநகராட்சி விக்டோரியா ஹாலில் 7வது மேயராக மாநகராட்சி 72வது வார்டு கவுன்சிலர் செல்வராஜ் முன்மொழிய, 71வது வார்டு கவுன்சிலர் அழகு ஜெயபாலன் வழிமொழிய, ரங்கநாயகி காலை 10 மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேறு யாரும் போட்டி மனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதாக தேர்தல் அலுவலர் சிவகுரு பிரபாகரன் அறிவித்தார். அமைச்சர் நேரு மேயருக்கான செங்கோலை வழங்க ரங்கநாயகி பெற்றுக்கொண்டார். அவருக்கு கவுன்சிலர்கள் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்து அனைவரும் வாழ்த்து தெரிவித்தனர். வயநாடு மாவட்டத்தில் கேரளா சுகாதாரத்துறையின் கீழ் மாவட்ட அளவிலான கண்காணிப்பு பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு வந்து உடற்கூர் ஆய்வு செய்யும் இடத்தில் காவல்துறை, சுகாதார பணியாளர்கள், தன்னார்வலர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். மீட்பு குழுவினர், பத்திரிகையாளர் மற்றும் பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் டாக்ஸி வகை தடுப்பு மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். மீட்பு பணி நடைபெறும் பகுதியில் உள்ள அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். தொற்று நோய் பாதிப்பு உள்ளவர்கள் முகாமில் சிறப்பு அறையில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அறிவுறுத்தியுள்ளார். வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மேட்டுப்பாளையம் நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவிகள் இணைந்து முதல் கட்டமாக 8200 ரூபாயும் சுமார் 10,000 ரூபாய்க்கு மேற்பட்ட நிவாரணப் பொருட்களும் நிவாரண குழுவினரிடம் இன்று வழங்கினார்கள். பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த மங்களம் போலீசார் நேற்று முன்தினம் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகம் படும்படியாக தேங்காய் ஏற்றி வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை. கர்நாடகாவில் இருந்து மங்களத்திற்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1100 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.